நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. யூத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. டயலாக்லாம் நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் நல்லா பிடிப்பான். பட் மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் பட் யங்ஸ்டர்ஸ் நல்லா பிடிக்கும் படம். நல்லா இருக்கு. தனுஷ் ரிலாக்ஸ் நல்லா இருக்கு. ரொம்ப ஹிலாரியஸ் எடுத்து நல்லா இருக்கு படம். ஓகே. பவிஷ் ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. பட் சாங்ஸ் ஓகே. பட் நல்லா படம் நல்லா இருக்கு. ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நல்லா இருந்துச்சு சார். இட்ஸ் நைஸ் மூவி. இல்லை, இட்ஸ் a good one actually. Direction it's justified for the new actors. It's a good one. நல்லா இருந்ததுப்பா, பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ப்ளஸ் ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. புது பையன் மாதிரியே இல்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கலாம். தனுஷ் படம் மாதிரியே இல்லை, வேறு மாதிரியே இருக்குது. ரொம்ப தனுஷ் என்னமோ 20 வயசுக்கு போயிட்டு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. யார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது தனுஷோட மேனரிசம் நிறைய தெரியுது. அது தனுஷோட கைட்லைன்ஸ் தான். எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த கரண்ட்டில் இருக்கிற லவ் அஃபேர் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஜாலியாக இருக்குது. ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான், மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் தான் பிடிக்கும். கேஸ்டிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மூவி நல்லா இருக்கு ப்ரோ. இது மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும் ப்ரோ. பட் ஆனால் இதே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு இது அவ்வளோக்கா செட் ஆகாது. ஸோ ஓரளவுக்கு ஒரு படத்தை பார்த்து இது ஒரு கைண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரின்னு பார்க்குறவங்களுக்கு இட்ஸ் வெல் அண்ட் குட் ப்ரோ. தனுஷ் படம்ன்றதோட வந்துட்டு அவர் ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. அது நல்லா வந்துருக்கு. அது கொஞ்சம் வந்துட்டு போச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் படம் இல்லை ப்ரோ, அவர் சொல்லி கொடுத்தது தான் அவரும் பண்ணுவார். பட் நல்லா கனெக்ட் பண்ணி நல்லா அடிச்சிருக்காரு. எல்லா ஆடியன்ஸ்க்குனா வந்துட்டு அதான் ப்ரோ, மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஏன்னா நவடேஸ் இந்த லவ் ஸ்டோரிலாம் வந்துட்டு காமனாக தான் போயிருக்கு. பட் ஆனால் ப்ரோ எல்லா கிட்ஸ்க்கும் கனெக்ட் ஆகும் ப்ரோ. கனெக்ட் ஆகும். எனக்கு கேஸ்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை ப்ரோ, ஹீரோட ஃப்ரெண்டோட தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், ரொம்ப பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை ப்ரோ, அது எனக்கு அவ்வளோக்கா கனெக்டான மாதிரி தெரியல. ஒரு கோல்டன் ஸ்பாரோ தவிர அதான் ஒரே ஒரு சாங் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாகவே. மிச்சபடி பிஜிஎம்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கடைசி செகண்ட் ஹாஃபில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்பப்போ கொஞ்சம் விஐபி மாதிரி வந்துட்டு போன மாதிரி தான் இருக்குது. லைக் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் அதே மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, லாக்லாம் அவ்வளோக்கா இல்லை ப்ரோ. ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லாவே எங்கேஜிங்காக தான் பண்ணும். அப்படின்னு இல்லை ப்ரோ, இப்போ தான் கொஞ்சம் படம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. ஸோ மேபி பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. வந்து வாட்ச் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். எந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்குது. ஹீரோ அந்த காமெடியன் 2 பேருமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2 பேருக்குமே சிங்க் ஆகிருக்கு. நல்லாயிருக்கு படம். மியூசிக் சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. 2K கிட்ஸ் அவங்களோட லவ் ஸ்டோரி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே தப்பாலாம் இருக்குல்ல. நல்லா இருந்துச்சு. முன்னாடி ராயன் மாதிரி இல்லாமல் இது வேறு ஜானர். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதை அவர் சேம் பாடி லாங்குவேஜ் எல்லாமே தனுஷ் சார் மாதிரியே தான் இருந்துச்சு. எதுவுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் நெய்பரை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவங்க 2 பேருக்குமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. படம் நல்லா இருந்துச்சு. தனுஷ் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறது தனுஷ். ஏன்னா நார்மலாக ஆக்டராக இருந்தார். இப்போ டைரக்ட் பண்ணுறதுனா பெரிய விஷயம் தான். காமெடி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருக்கு ப்ரோ. நான் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன்னு தெரில. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் பிரேமுலு மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன் அந்த லாஸ்ட்டில் ஏர்போர்ட் சீட்டும் வரும்போது. ஆனால் பிரேமுலு மாதிரி முடியல. எல்லாருமே நினச்சிருப்பாங்க பிரேமுலு மாதிரி தான் இருக்கும்ன்ட்டு. ஏன்னா ராயன் படம் முடியும் போதே அது ப்ரொமோஷனுக்கு வந்து எஸ்ஜே சூர்யா சார் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி பிரேமுலு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருக்காரு தனுஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அப்படி தான் நினச்சி வந்தேன். ஆனால் படம் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேருந்து தான்
நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுவும் ஃப்ரெண்ட் லீடு வந்து ராஜேஷ் இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. அவர் என்னோட கேரக்டர் மாதிரி இருக்காரோ அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஆஃப் வந்து யூஸ்வலாக எப்பயும் போல் லவ்னா என்னாகும், ஃப்ரெண்டு கலாய்ப்பான், அம்மாகிட்ட சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி யூஸ்வலாக போச்சு. செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் டேக் ஆஃப் ஆச்சு படம். படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். நாளைக்கு ட்ராகனும் வேறு வருது, பிரதீப் ரங்கநாதனுக்கு. அவர் படமும் எனக்கு பிடிக்கும். அவரது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாளைக்கு. இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக படம் மாதிரி தான் இருக்குதா இல்லை ஹீரோ பார்க்கும்போது நிறைய பேர் தனுஷ் மாதிரி தான் இருக்குது, அவருக்கு என்ன தான் இருக்குன்றாங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அதான் தனுஷ்க்கு எழுதுன மாதிரி தான் இருந்துச்சு கதையே. அது வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் சாயலும் வந்து தனுஷ் மாதிரியே தான் வந்திருக்கு. ஏன்னா அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கார் போல் அவரை, அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஓவராலாக படம் நல்லாயிருக்கு. சாங்ஸ் அந்த கோல்டன் ஸ்பேரோ தவிர வேறு எந்த சாங்? கோல்டன் ஸ்பேரோ அது மட்டும்தான் ப்ரோ கனெக்ட் ஆகுது, நல்லா இருக்குது. பிரேக்கப் சாங்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகலை, எனக்கு எதுவும் அவ்வளோ கனெக்ட் ஆகலை. கோல்டன் ஸ்பேரோ சாங் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பிடிக்கும், யங்ஸ்டர்ஸ் பிடிக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தாலே அப்படி இருந்தாலே ஓரளவுக்கு கனெக்ட் ஆகிடும். படம் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி இப்படி இதுவாகி செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகுது படம், அப்படி இப்படின்னு போய். I really liked it. I think till the end it was excellent. I loved everybody's acting. Anika was good. Dhanush direction is fabulous. But I think they should have ended the movie with the hero-heroine meeting and made it a fabulous love story. There is no need for part 2, but I will look forward to part 2 also, and I'll definitely watch it. Thank you. Sorry? Hero performance. Oh, fabulous. He is too good. He is very good. I am already a fan now. He will go places. Even Anika is excellent. Both of them are very good. படம் ஃபன்னாக இருந்துச்சு. யூத் எல்லாருக்கும் பிடிக்கிற அதே விஷயம் தான், ஃபன்னாக இருந்துச்சு. ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி எல்லாமே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமாம், யங்ஸ்டர்ஸ் மாதிரி தான் கவர் ஆகும். அப்படியே தனுஷ் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அவரோட கசன் தான் நடிச்சிருக்காருங்கிறனால வாய்ஸு, அவரோட மேனரிசம் எல்லாமே தனுஷ் படம் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே தான் இருந்துச்சு. தனுஷ் மாதிரியே பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அது நல்லா இருந்துச்சு. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கேஸ்டிங் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சூப்பராக அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிருக்காங்க. பார்ட் 2 இதே மாதிரி ஃபன்னாக இருக்கும், நல்லாயிருக்கும்.